அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. விஜய் அவர்களோடோ இல்லை இன்னொரு சிலரோடோ நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் என்று எந்த இடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கவும் இல்லை. அதனால் தான் அவர் கொடுத்த அந்த அறிக்கையை நான் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது கூட அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது உண்மைதான்னு சொன்னோம். ஏன்னா அப்படி ஒரு நேரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. விஜய் அவர்களை எந்த முடிவு எடுக்கிறாரோ அது அவருடைய கட்சி முடிவு, அவர் முடிவு. நீங்க ஏன் விமர்சிக்கலன்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. அவரை பார்த்து நீங்க ஏன் அதிமுக விமர்சிக்கல, அட எதுக்கு ஏன் விமர்சிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். இது இப்போ இவங்க பிரச்சனை என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் இன்னும் விமர்சிக்கவே இல்லையே, ஒருவேளை இவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா வந்தால் உனக்கு என்னப்பா, நீ தான் பயங்கரமாக மக்கள் சிரித்துக்கொண்டே இருக்கிற மக்கள் உனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறேன். உதயநிதியோடு அப்படி ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து திரைத்துறையிலே சாதித்து கொண்டு வந்தவர் என்பதை போல காட்டப்பட்ட விஷயம் இருக்கிறது இல்லையா, அதை விஜய் சிதறடித்திருக்கிறார். ஏன்னால் இவரை விட பல ஆண்டுகள் திரைத்துறையில் அனுபவம் பெற்றவர், பல மடங்கு இவரை விட புகழ்பெற்ற நடிகராக விஜய் அவர்களால் அவரை நாங்கள் ஒரு போட்டியாளராகத்தான் கருதுகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அரசியல் ஜனநாயக களத்திலே யார் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் போட்டியாளர்கள் தான். ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் வலுவான ஒரு நபர் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது என்னுடைய தத்துவம், நான் விரும்புகிற செய்தி வலிமை பெறுகிறதே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அளவில் தான் எனக்கு அதை நான் பார்த்தனே ஒழிய, திரு சீமான் அவர்கள் அதை அது நீ திராவிடம் என்பது MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதிலும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து பேராசிரியர், நமதம்மா இதழின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு கல்யாணசுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில். ரொம்ப மகிழ்ச்சி. திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் நாங்கள் அதிமுகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறோன்ற மாதிரி சில செய்திகள் வெளியிடுறாங்க. தினமலரில் தான் அவர் குறிப்பிடுறாரு, அப்படி ஒரு விஷயம் கிடையாது, நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ் ஃபார் திஸ் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய கருத்து இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர் கூட திண்டுக்கல் சீனிவாசன் ஐயாவாக இருக்கட்டும், ஐயா தங்கமணி அவர்களாக இருக்கட்டும், ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசும்போது சில பேர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் 20 சீட்டு 50 சீட்டு கேட்டு 100 கோடி கேட்குறாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தலைவரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுவும் இன்டெரக்டாக விஜயை குறிக்கிற மாதிரி இருக்கேன். இல்லை, உறுதியாக இல்லை. இப்போ என்னென்னா, ஏன் அதை நான் உறுதியாக இல்லைன்னு சொன்னால், விஜய் அவர்களோடோ இல்லை இன்னொரு சிலரோடோ நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் என்று எந்த இடத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கவும் இல்லை. அதனால் தான் அவர் கொடுத்த அந்த அறிக்கையை நான் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது கூட அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது உண்மைதான்னு சொன்னோம். ஏன்னா அப்படி ஒரு நேரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. யார் பண்ணணும், யாருக்கு அந்த தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது திமுக தான் இருக்குது, வேற யாருக்கு இருக்குது? திமுக இருக்குது, பாரதிய ஜனதாக்கு இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த தேவை இப்போ இருக்குது. என்ன காரணம்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னிடம் இருக்கிற கூட்டணி சிதறிவிடுமோ என்கிற அச்சம் ஒரு பக்கம். அது திரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசியதில் இருந்து தொடங்கி ஒரு குளறுபடிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் கூட்டணியில். இன்னொரு பக்கம் வேறு சில ஜனநாயக சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கு எதிராக அணிதிரண்டு விடுவார்களோ என்கிற அச்சம். அப்போ அது திரளக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அதுக்கு தங்களிடம் இருக்கிற இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள், அவங்களுடைய ஊடகவியலாளர்கள், அவங்களுக்கு சில ஆளுகள் வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. இப்படி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு பத்திரிகை எழுதுது 80 சீட் கேட்டார் விஜய். யார்கிட்ட கேட்டார்? டெபுட்டி சிஎம் ஓகே சொல்லிட்டாங்க. அதான் இப்போ கேட்கறது திரு விஜய் அவர்கள் கேட்கணும். பேசியிருந்தா எங்கள் பொதுச் செயலாளர் கூட பேசணும். நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி இல்லை, ஒன்றுமே நடக்கலைன்னு தெளிவாக சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நடந்துச்சுங்கிறீங்க, இதை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ இது உங்களுடைய தேவை என்ன? இதைத்தான் நாங்கள் அவருடைய அறிக்கை வந்தப்போ சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறது 100 விழுக்காடு உண்மை. அப்படியான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை. விஜய் அவர்களை எந்த முடிவு எடுக்கிறாரோ அது அவருடைய கட்சி முடிவு, அவர் முடிவு. நீங்கள் ஏன் விமர்சிக்கலன்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. அவரை பார்த்து நீங்கள் ஏன் அதிமுக விமர்சிக்கல, அட எதுக்கு ஏன் விமர்சிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ விஜய் வந்தோன்னா அதிமுகவை விமர்சிச்சுட்டு காங்கிரஸை விமர்சிச்சிருந்தாருன்னு வைங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை விமர்சிச்சிருப்போம். ஏன்னா எதிர்கட்சிகளை விமர்சிச்சுட்டு ஆளுங்கட்சிகிட்ட தடவி கொடுத்துட்டு போறாரு பார்க்குற ஒரு பார்வை. அவர் தைரியமாக புதுக்கட்சி தொடங்கி வருகிறவர். தான் அரசியலுக்குள்ளே வருகிற அந்த காலகட்டத்தில் யார் முதன்மையான பிரதானமானவர்களாக இருக்கிறார்களோ, யாரால் இன்றைக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சிகள் நடத்தப்படுகிறதோ அவர்களை எதிர்த்து பேசுகிறார். இதில் அவர் அதை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் கட்டாயம் அவரை விமர்சிப்போம். விமர்சிக்காம ஏன் போகிறோம்? அவரும் எங்களை விமர்சிப்பார் தானே. ஒரு அரசியல் மாற்றங்கள், நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சி ஆயிடுச்சு,
விஜய் அவர்கள் விமர்சிக்க மாட்டாரா அதிமுகவை? கட்டாயம் கட்சி பேசிதான் ஆகணும். அப்போ அதனால் அந்த மாதிரியான சூழல்கள் வருகிறோமோ அப்படி இல்லைங்கிறங்காட்டி நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இதை வந்து இப்போ இவங்க பிரச்சனை என்னென்னா, இவங்க 2 பேரும் இன்னும் விமர்சிக்கவே இல்லையே, ஒருவேளை இவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு வந்தால் உனக்கு என்னப்பா, நீ தான் பயங்கரமாக மக்கள் சிரித்துக்கொண்டே இருக்கிற மக்கள் உனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுற, நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டே இருக்கிற மறுபடியும் கூட்டணிக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு போயிடுவாங்க, அதிமுக பேசல, உன் பிரச்சனை என்னப்பா? திமுகவை பற்றி அவர் பேசியதற்கு நீ திராணி இருந்தால் பதில் சொல். நாங்களும் அதைத்தானே பல காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல். அதை சொல்ல முடியாமல் இப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறது என்பது தேவையற்ற வேலை. அது திமுக தொடர்ச்சியாக செய்கிற வேலை. அதனால் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த அறிக்கை வந்து 2 செய்திகளை குறிப்பிட்டது. ஒன்று, ஒரு பத்திரிகை செய்தி போட்டதாக சொல்லி பத்திரிகையின் பேரோடு அவர் குறிப்பிட்டார். இனியொரு செய்தி வந்து இந்த ரொம்ப காட்டமான வார்த்தைகளையே அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த நடுநிலையாளர்கள் என்கிற போர்வையில், அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உண்மைக்கு மாறான தகவல்களை தான் தோன்றித்தனமாக பேசுகிற சில பேர் என்று சொல்லி சிலரை குறிப்பிடுகிறார். எனவே 2 பேரை குறிப்பிடுகிறார். அதில் அந்த பத்திரிகை என்பது பாரதிய ஜனதா ஆதரவு நிலை எடுக்கிற பத்திரிகை. இந்த இப்போ இவ்வளவு வார்த்தைகள் சொல்லி குறிப்பிட்ட அந்த அரசியல் விமர்சகர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர்கள் திமுகவால் செட் பண்ணப்படுற ஆட்கள் என்றால், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரே புள்ளியில் நின்று கொண்டு ஒரு விஷயத்தை விமர்சிச்சுட்டு இருக்குது பாருங்க. இது எவ்வளவு பெரிய உள்குத்து இருக்குதுன்னு நீங்க கவனிங்க. இங்க திமுக பிஜேபி ஒன்னா நிக்கிறாங்கன்றீங்க. ஆமா, திமுகவுக்கு இப்ப திமுக இவ்வளவு காலம் ஒரு பிரச்சனையை வச்சாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து வச்சாங்க. அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கு இடியை பயன்படுத்துகிறதா மத்திய அரசு. பிஜேபி இதனுடைய சொன்னார்களா இல்லையா, காலகாலமா சொல்றாங்க. இப்ப இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் திடீரென்று ஒரு கோரிக்கை வைத்தார். நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து முழக்கம் இருக்கிறது, ஆட்சியிலே பங்கு என்கிற பேச்சு. இது வந்தோடனே பதட்டம் அடைஞ்சது யாரு? லைட்டா திமுக. லைட்டா இல்ல, நல்லாவே. ஏன்னா முன்னாள் மத்திய அமைச்சரை வச்சு நீங்க பதில் சொல்றீங்க. இதுக்கு உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவரு ராஜா, அவரை வச்சு நீங்க பதில் சொல்றீங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவு தூரம் நீங்கள் அதுக்கு பதட்டம் அடைகிறீங்க. அந்த ஆதவர்ஜன் அவர்கள் தன்னுடைய கருத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை. அதை நான் சொன்னார். திமுக செய்கிற தவறுகளையும் அவர் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து வெளிப்படுத்துகிறார். எனவே அவர் இதை செய்கிற போதே அவருடைய பெயரை சொன்னாலே திமுகவுக்கு இப்பொழுது ஒரு ஒவ்வாமை வந்திருக்கிறது. அவர் நினைக்க, ஏன்னா அவர் வந்து திமுகவினுடைய எதிர்கால கனவையை தகர்த்துருவார் போல இவங்களுக்கு ஒரு தோற்றம் வருது. என்ன காரணம்னா, இந்த கூட்டணியை உடைச்சிருவாருன்னு இவங்க பயப்படுறாங்க. அப்போ ஆதவர்ஜன் அவர்களால் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது யார்? திமுக. அப்ப ஏன் ஆதவர்ஜனுக்கு ஈடி போகுது? இத்தனை நாள் ஆதவர்ஜனுக்கு ரைடுக்கு போகாத ஈடி திமுகவை அவர் சீண்டிய உடனேயே அங்கே அவசர அவசரமாக போவதற்கு காரணம், நான் சொல்லவில்லை, திமுக தானே இவ்வளவு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு ஈடி பயன்படுத்தப்படுகிறது என்றால் திமுகவின் எதிரிதான் பாரதிய ஜனதாவின் எதிரியா என்கிற கேள்வியை மக்கள் கேட்பார்களா இல்லையா? இதைத்தான் கள்ளத்தொடர்பு சொல்றோம். இந்த இடத்துல திமுகவும் பிஜேபி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்கன்றீங்க. முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கிறாங்க. அதனால் தான் கருணாநிதியினுடைய கல்லறையிலே வந்து ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் நிற்க வேண்டிய தேவை வருகிறது. பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் திரு அண்ணாமலை அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் பார்க்கிங்கில் நின்று யாருக்கும் தெரியாமல் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை அங்கேதான் வருகிறது. அதே காலகட்டத்தில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டிற்கு போகிறார். உடனடியாக செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார். எல்லாமே சொல்லி வைத்தாற்போல் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே பலியாகிறவர்கள் இங்கே இருக்கிற மத வழி சிறுபான்மை மக்கள். அவர்களுடைய வாக்குகளை உறிஞ்சி குடிக்கிற அட்டைப்பூச்சியாக இன்றைக்கு திமுக மாறி நிற்கிறது. அதற்கு பாரதிய ஜனதாவே துணை போகிறது. இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கள்ளத்தொடர்பு என்று சொல்லுகிறோம். அதற்கான எவிடன்ஸ் தான் இதெல்லாம். இறுதியாக ஒரு கேள்வி, விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சி இடத்த தான் அவர் பிடிக்க போறாரு. ஸோ ஹி வில் ரிப்ளேஸ் ஏடிஎம்கே. அதிமுக தான் எனக்கு வலிமையான எதிர்க்கட்சியா இருக்குது. அப்போ அவருடைய வந்து ஃபோர்ஸ் என்னன்னா, திமுகவுக்கு மாற்று நாங்க தானே வந்து விஜய் நிற்க போறாரு. அப்போ அதிமுக தான் கொஞ்சம் கதிகலங்க போய்கிறது, அவங்களுடைய வாக்கு வங்கி சிதற போய்கிறதுன்னு சொல்றாங்க. அதே போல பிஜேபி வாக்கு வங்கி, சீமானோட வாக்கு வங்கி, இவங்கெல்லாம் வந்து சிதறடிக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில ஒரு இவ்வளவு ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறீங்க, ஒரு புதிய ஃபோர்ஸ் வரும்போது அதை நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க? நாங்க அதுல பெரிய பதட்டமே அடையல. நீங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குகிறோம் என்று சொன்ன நாளிலிருந்து அவருடைய மாநாடு முடிந்து இவ்வளவு நாள் வரைக்கும் எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கிற கட்சி அதிமுக தான். எதுவும் நீங்க பெருசா ஆமா, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மிக நன்றாக தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகள் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் வேரோடு வேறாக வேர்பிடித்து நிற்கிற வாக்குகள். அது வந்து சாதாரணமாக எதனாலும் அது சிதறடிக்கப்பட முடியாது. விஜய் அவர்கள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்கிற போது நான் என்ன கேட்குறேன், அவர் எதிர்த்து ஒரு பேசுகிறார். நாங்களும் திமுக இருக்க எல்லா மக்களும் நினைக்கிறது என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறி போய் விடுமோ என்கிற கணக்கிலே தான் இதை பேசுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி நினைக்கவில்லை. என்னுடைய பார்வையில் விஜய் அவர்கள் திமுகவை காலி செய்வார் என்று எனக்கு தோன்றுகிறது.
எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா அவர் வந்து சினிமாவை வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு திமுகவுக்கு அடுத்த தலைவரை கொண்டு வந்தெல்லாம் வந்து உதயநிதி கொண்டு வந்தாங்க. இப்போ சினிமாவில் அவரை விட 100 மடங்கு வலுவாக சாதித்து காட்டிய ஒருவர் வந்து நிற்கிறார். சினிமா ரசிகர்களாக இந்த உதயநிதி பின்னால் ஓடிய கூட்டம் ஒன்று இருக்கிறதே, அவர்கள் கட்டாயமாக விஜய் அவர்களை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே உதயநிதி பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு நம்புறீங்களா? நீங்கள் இருக்கிற கூட்டம் போயிருங்கிறேன். அது பெரிய கூட்டமா சின்ன கூட்டமா என்பது ஒரு பக்கம். பெரிய கூட்டம் திமுகவுக்கே இல்லை. நீங்கள் திமுக வந்து கூட்டணி கட்சி ஒரு தூண், அவர்களுடைய ஆதரவு ஊடகங்கள் ஒரு தூண். இந்த 2 தூண்ல தான் அந்த கட்சி தொங்கிட்டு இருக்குது அந்த ஆட்சி. இதில் ஒரு தூண் வந்துருச்சுனால அது கட்சியே இல்லை. பல கிராமங்களில் இன்றைக்கு கிளைகளே இல்லை. உண்மையை நான் சொல்கிறேன். அப்போ திமுக வந்து அப்படி ஒன்றும் இது கிடையாது. ஆனால் உதயநிதியோடு அப்படி ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து திரைத்துறையிலே சாதித்து விட்டு வந்தவர் என்பதை போல காட்டப்பட்ட விஷயம் இருக்கிறது இல்லையா, அதை விஜய் வந்து சிதறடித்திருக்கிறார். ஏன்னால் இவரை விட பல ஆண்டுகள் திரைத்துறையில் அனுபவம் பெற்றவர், பல மடங்கு இவரை விட புகழ்பெற்ற நடிகராக மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது வந்திருக்கிறேன் என்பதுதான் அவருடைய பிரதானமான பிரச்சாரமாகவும் இருக்கிறது. எனவே திமுக இதிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு அடியை சந்திக்கும். இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் வந்து இளைய தலைவர் ஒருவரை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் இவர் தான் தலைவராக வரப்போகிறார் என்பது நமக்கு தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியுமே. அவர்களுக்கு தான் வேண்டுமானால் இது புது செய்தியாக இருக்கலாம், நமக்கெல்லாம் ரொம்ப பழைய செய்தி. ஆனால் விஜய் அவர்கள் வருவது என்பது உண்மையிலேயே புது செய்தி. எனவே அந்த புது செய்தி இந்த பழைய செய்தியை காலி செய்துவிடும் என்கிற ஒரு சண்டை இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களால் அவரை வந்து நாங்கள் ஒரு போட்டியாளராகத்தான் கருதுகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அரசியல் ஜனநாயக களத்திலே யார் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் போட்டியாளர்கள் தான். ஆரோக்கியமான போட்டிகள் நடைபெற வேண்டும். மக்களுக்கு யார் விரும்பினாலும் அவங்க சேவை செய்யலாம். ஆனால் அவரை எதிரியாக கருத வேண்டிய தேவை அதிமுகவுக்கு வரவில்லை. நீங்கள் பெருசாக எதிர்க்கல. திமுகவில் சில பேர் மட்டும், இப்போ பொன்முடி ஐயா போன்றவங்களோ மற்ற நபர்களோ வந்து நம்ம இளைய தளபதி வந்து உதயநிதி தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. திரு சீமான் வந்து ஒரு கட்டத்தில் போய் ரொம்பவே ரியாக்ட் பண்ணிட்டாரு. கொள்கை ரீதியாக முரணாக இருக்குது, இது வந்து சரி கிடையாது அப்படின்னு அடிக்கடி பத்திரிகை சந்திப்பும் கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அது சிக்கலான கேள்விங்க. இதுக்கு நாம் ஏன் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஏன் பண்ணுறாருங்கிறது எனக்கும் தெரியல. அது அப்படி ஒரு கொள்கை முரண்பாடு இருப்பதாக இப்போ இதை நாம் பேசணும்னா அப்புறம் நம்மளை இப்போ நீங்கள் சீமான் பக்கமா விஜய் பக்கமானு கேட்குற அளவுக்கு பிரச்சனை புரிஞ்சுக்கிறேன். அதனால் நான் அதை விரும்பல. நான் நினைச்சது என்னென்னா, ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரே டோன்ல இருக்கீங்களோன்னும் போது அவருடைய எதிர்ப்பு மட்டும் கொஞ்சம் தனியா தெரிஞ்சது. ஆமாம், எனக்கு அது வித்தியாசமான கருத்து இருக்குது. அது சர்ச்சையை ஏற்படுத்துங்காட்டி நான் அதை பேச விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு வந்து விஜய் வந்தோன்னா அவர் நேரடியாக எதிர்த்தது 2 பிரதான இயக்கங்களை, பிஜேபியும் திமுகவையும். அவர்களை வந்து எதிர்க்கிற நிலையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் கொள்கை ரீதியாக இது நல்லது என்று முடிவு செய்தோம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே வந்து இந்தியை திணித்து விடுவதற்கு காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வெகு காலம் போராடுகிறார்கள். ஆனால் இங்கே வந்து இந்தி வந்து விடக்கூடாது, என் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மண், அந்த மண்ணினுடைய பிள்ளைகள் நாம். நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜீன் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. சரிதானுங்களா? நாம் அந்த மரபணுவிலே வந்தவர்கள். அப்போ நாம் இன்றைக்கும் இருமொழி கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தான். அப்பொழுது எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும், சமரசம் கிடையாது. திமுகவும் வாயிலேயாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க இந்தி அவங்களே திணிப்பாங்க, அது வேற, அது தனியாக இன்னொரு சாப்டர் பேசலாம். அவங்களும் வந்து இருமொழி கொள்கைங்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் போன்ற இந்த தேசிய கட்சிகள் இந்த இந்தி தேவை, இந்தியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று செஞ்ச பிரச்சாரம் இருக்கு இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலே கொஞ்சம் எடுபட தொடங்கியது. இது நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? ஏன்னா எங்கிட்டயே நான் ஆசிரியனாக இருக்கிறதா, நான் போகிற போது சார் ஒரு மொழி படிச்சுட்டு என்ன சார், வேறு ஸ்டேட்டுக்கு போனால் ஹிந்தி தானே சார் தேவைப்படுது, ஹிந்தி ஏங்க சார் நீங்கள் மறுக்கிறீங்க, இப்படியெல்லாம் கேட்ட மாணவர்களே இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நம்ம விளக்குறோம். நம்மகிட்ட கேட்காத எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த கருத்து பரவி கொண்டு இருக்கிறது. இந்த கருத்து அறிவுபூர்வமாக பரப்பப்படுகிறதா என்றால் இல்லை, உணர்ச்சிபூர்வமாக பரப்பப்படுகிறது. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து மேடையில் இருமொழி கொள்கை என்று சொல்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ சில லட்சம் இளைஞர்கள் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கொள்கை ரீதியாக வந்தார்களா, கோட்பாடு அடிப்படையில் வந்தார்களா என்பதை எல்லாம் தாண்டி எண்ணிக்கை அடிப்படையில் நான் எதை சிந்திக்கிறேனோ அந்த சிந்தனைக்கு வலுவேறுகிறது என்கிற அளவிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ ஒரு மாநில சுயாட்சி பத்தின ஒரு புரிதல் எங்கே போய் சேருதுன்றீங்க. நம்முடைய நம்பர்ஸ் அதிகமாகுதுங்கிறேன். இதை ஆதரிக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதுல எல்லாரும் அறிவாளிகளா, உங்களுக்கு கொள்கை தெளிவுண்டா, நீங்கள் எல்லாரும் அறிவாளியே இருந்ததே இல்லை. எந்த சமூகத்திலும் எந்த காலத்திலும் எப்ப அப்படிலாம் இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் பொலிட்டிகலைஸ் பண்ணி தான் நீ ஜெயிப்பேன்னா நீ நடக்கவே நடக்காது. இப்போ இந்த ஒரு பெரிய இளைஞர் கூட்டம்
இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்று பேசுகிறான் என்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எதை நினைக்கிறேனோ அதை வலிமைப்படுத்துகிற ஒரு வேளை விஜய் அவர்கள் 3 மொழி கொள்கை, இந்தி படித்தா என்னங்க தப்பு, ஏங்க ஒரு மொழி படிக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாருன்னு வைங்க, அது எவ்வளோ வேகமாக பரவி இருக்கும், எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் நாம் போராடி கொண்டு வந்த, இத்தனை பேர் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து இத்தனை பேர் கொண்டு வந்த தத்துவம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி ஓடி இருக்குமா இல்லையா? இந்த இளைஞர்களை நீ என்னைக்கு புரிய வச்சு மறுபடியும் கொண்டு விட்டுருப்ப? அப்போ ஒரு வலுவான ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் வலுவான ஒரு நபர் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது என்னுடைய தத்துவம், நான் விரும்புகிற செய்தி வலிமை பெறுகிறதே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அளவில் தான் எனக்கு அதை நான் பார்த்தனே ஒழிய, திரு சீமான் அவர்கள் அதை அது நீ திராவிடம் என்பது அதெல்லாம் சரி, அது விவாதங்களுக்கு போக வேண்டாம். அதனால் அது எனக்கு அவர் ஏன் அப்படி ஒரு நிலை எடுத்தார்னு புரியல. அது அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. எங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அவர்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.